வணக்கம் மக்களே, நான் உங்க ரூபன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க நியூசிலாந்துல வெல்லிங்டன்ல ஊபர் பேசஞ்சர் டாக்ஸி பார்ட் டைம்ல பண்ணா நம்மளால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு உங்களுக்கு நான் லைவா காட்டுறேன். ஓகேவா? நான் யூஸ்வலா வந்து என்னோட மெயின் ஜாப் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 3 to 4 hours ஊபர் டாக்ஸி வந்து டிரைவ் பண்ணுவேன். பிஸியா இருந்தது அப்படின்னா ஒரு 4 to 5 hours பண்ணுவேன். பிஸியா இல்லைன்னா 3 to 4 hours பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். இன்னைக்கு வெனஸ்டே யூஸ்வலா ரொம்ப பிஸியா இருக்காது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த டேஸ்ல தான் பிஸியா இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம போயிட்டு எவ்வளவு நம்மளால ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம காரு. இதுலதான் நான் ஊபர் பண்ணுவேன். சோ இப்ப நான் வச்சிருக்க காரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஊபர் கம்ஃபர்ட், ஊபர் எக்ஸ் இதெல்லாமே பண்ணலாம். சோ நம்ம இப்ப காருக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வெதர் வந்து பாத்தீங்கன்னா படு மோசமான வெதர் தான். மணி இப்ப இங்க 5 தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள பயங்கரமா இருட்டிட்டு வருது. எந்த அளவுக்கு பிஸியா இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் இந்த டைம்ல வந்து இந்த ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவங்களை வந்து நம்ம பிக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஊபர் ஆப்புக்குள்ள போறேன். இப்போ நம்ம ஊபர் ஆப்புக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து கோ கொடுக்குறோம். நம்ம கோ கொடுத்தோம் அப்படின்னா லாகின் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ஊபர் வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா நான் இருக்கிறது வந்து இங்க லோவரட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். நான் யூஸ்வலா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி சிட்டி தான் எப்பவுமே பிஸியா இருக்கும். அங்க போய் தான் நான் டிரைவ் பண்ணுவேன். இங்க இருந்து அது வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம் ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு பிக்கப் வரும். சம்டைம் வந்து நம்ம அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிக்கப் வரும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்போ நமக்கு பிக்கப் வருது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போதான் வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிறோம். வண்டியை எடுத்து அப்படியே ஃபஸ்ட்டு வெளில போவோம். இன்னைக்கு வந்து நமக்கு பின் கலெக்ட் பண்ணுற டே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பின் எல்லாமே வெளியில் வச்சுருப்போம். உங்களுக்கு தெரியுதா வெதர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு? வெதர் வந்து ரொம்ப மோசமான வெதர் இன்னைக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப் ஒன்று போட்டாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 1.6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 2 minutes இங்கேருந்து ட்ரைவ் பண்ணேன். நான் பிக்கப் பிளேஸ்க்கு போனால் மட்டும்தான் ட்ராப் எங்கே அப்படின்றது எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம், பிக்கப் வரும்போதே வந்து நமக்கு அது எவ்வளோ மணி அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஊபர் ஈட்ஸ்னால் அந்த காசு நமக்கு முன்னாடியே தெரியும். பட் இதில் வந்து நமக்கு அப்படி தெரியாது. பிக்கப் முடித்தா மட்டும்தான் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதே தெரியும். வாங்க இது எங்கே ட்ராப்பு, எவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வெற்றிகரமாக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பை முடிச்சிட்டோம். கஸ்டமர் இப்போ தான் இறங்குனாங்க. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம பண்ண ட்ரிப்பு. இவங்க ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கலாம். எவ்வளோ ரேட்டிங்னு. ஸோ நம்ம அப்படியே ரேட் கொடுத்துட்றோம். இப்போ வரைக்கும் என்னோடய ட்ரிப் வந்து 0ன்னு இருக்குது. ஏர்னிங்ஸு அது வந்து இப்போ நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ $9.85 இப்போ எனக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு. இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5:15 இந்த ட்ரிப்பு வந்தது. நான் கஸ்டமரை வந்து 5:18 பிக்கப் பண்ணேன். ட்ராப் வந்து இப்போ 5:29 ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 11 நிமிஷம் ட்ரிப்பு. இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நமக்கு ட்ரிப் வருமானு தெரியல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணி சிட்டிக்கு போவோம். சிட்டிக்கு போனால் நமக்கு கொஞ்சம் டக்குன்னு பிக்கப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ நான் சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன். ஆனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கு. ஸோ சிட்டிக்கு போயிட்டு இருக்கும் போது இப்போ நமக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கு மக்களே. ஸோ மக்களே, வெற்றிகரமாக நம்ம 2வது ட்ரிப்பையும் முடிச்சாச்சு. ட்ரிப்பை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் கொடுக்குறோம். இப்போ எனக்கு அடுத்த ட்ரிப்பும் ஆல்ரெடி போட்டாங்க. ஸோ பக்கத்துலேயே தான் இருக்காங்க கஸ்டமரு. ஸோ இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ வெற்றிகரமாக 3வது கஸ்டமரையும் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ போன ட்ரிப்புக்கு வந்து நமக்கு வந்து $9 கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ட்ரிப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ எனக்கு அடுத்த ட்ரிப் ஆல்ரெடி போட்டாங்க. $10 கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப்புக்கு $10. ஸோ இப்போ வரைக்கும் $29 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வெற்றிகரமாக 4வது ட்ரிப்பும் முடிச்சாச்சு. இந்த ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து $9.35 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து நான் இப்போ வரைக்கும் $41 ஏர்ன் பண்ணியிருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30. நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து 5:15 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மோஸ்ட்டாக வெல்லிங்டனில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிப்ஸ் எல்லாமே ஷார்ட்டர் ட்ரிப்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் பண்ண ட்ரிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes, 12 minutes இல்லை 15 minutes இப்படி தான் இருக்கும். அதுவும் வந்து கிலோமீட்டர் வந்து ஒரு 4.5, 4.6 கிலோமீட்டர், இந்த கிலோமீட்டர் தான் ரேஞ்சு. இதே டிராஃபிக் இல்லை அப்படின்னா அதே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ஒரு 5 to 6 minutesலயே நம்ம அந்த ட்ரிப்பை முடிச்சிடலாம். ஆக்லாண்ட் கம்பேர் பண்ணும்போது வெல்லிங்டன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் ட்ரிப்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஆக்லாண்ட் வந்து ஒரு பெரிய சிட்டி. அதோட பரப்பளவு வந்து வெல்லிங்டனை விட அது அதிகம். அதனால அங்க கிடைக்கிற ட்ரிப்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரிப்பும் இருக்கும், காசும் அதிகமா இருக்கும். வெல்லிங்டன்ல வந்து சின்ன சின்ன ட்ரிப் பட் கண்டினியூஸா நமக்கு வந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களே, இப்ப கஸ்டமரை டிராப் பண்ண இடத்துல எது பிக்கப் வராததுனால நான் அப்படியே இங்க சிட்டியேக்குள்ள அப்படியே நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இதை
பிக்கப் வருதான்னு பார்ப்போம். நம்ம மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது நமக்கு டக்குன்னு ஒரு பிக்கப் போட்டாங்க. ஸோ கஸ்டமர் வந்து 70 மீட்டரில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பையும் நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ எனக்கு அதுக்குள்ளே அடுத்த ட்ரிப்பு போட்டாங்க. கஸ்டமர் பிளேஸில் தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கு எவ்வளோ வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெற்றிகரமாக இந்த ட்ரிப்பை நம்ம முடிச்சாச்சு. ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ட்ரிப்பை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ண உடனே ஓகே, கஸ்டமருக்கு ரேட்டிங்கை கொடுத்துருவோம். போன ட்ரிப்புக்கு நமக்கு வந்து $7.67 நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா $8.27 வந்திருக்கு. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆக போகுது. 6:59 இப்போ இங்கே மணி. 6 ட்ரிப்பு இப்போ வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். $57.16. ஸோ இப்போ நான் இங்கே ட்ராப் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு நெக்ஸ்ட் ட்ரிப்பு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால அப்படியே நான் வந்து கிளம்பி இப்போ சிட்டியை நோக்கி போனேன் அப்படின்னா பின்னாடி ஒரு 2 to 3 கிலோமீட்டர் போனோன்னா சிட்டி. அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு அகைன் நெக்ஸ்ட் ட்ரிப் வரும். ஊபரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரிப் வரது கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிஸியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த ட்ரிப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் ட்ரிப்பில் சந்திப்போம். போன பிக்கப்பை முடிச்சுட்டு சிட்டிக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வண்டியை திருப்புறேன். உடனே எனக்கு அடுத்த பிக்கப்பை போட்டாங்க. அந்த கஸ்டமர் ஒரு 200 to 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தாங்க. போன ட்ரிப்புக்கு நமக்கு வந்து $8.27 கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இப்போ இந்த ட்ரிப்புக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? இது வந்து 6 கிலோமீட்டர். இந்த ட்ரிப் 6 கிலோமீட்டர். நான் பிக் பண்ண இடத்துல இருந்து இந்த ட்ராப் பண்ற இடம் 6 கிலோமீட்டர். ஸோ $10.56 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நான் அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ண முடியாது. அங்கேயே இருந்தோம் அப்படின்னா ட்ரிப் வராமல் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 7 கிலோமீட்டர் ஆகும். அது நமக்கு எம்டி தான். ஆனால் எம்டி பார்த்தா நமக்கு அடுத்த ட்ரிப்பை எடுக்கிறது வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இப்போ நான் இங்கேருந்து சிட்டியை நோக்கி போகிறேன். அதே மாதிரி ரொம்ப இருட்டானதுனால வீடியோவும் கிளியராக தெரிய மாட்டேங்குது. மணி வந்து இப்போ 7:25 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா $67 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இப்போத்துலேருந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் வண்டி ஓட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 9 o'clock இல்லை 9:15 வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத மொத்தமாக இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு ஊபரை லாக் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ஒரு 4 hours நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே, நம்ம ஒரு வழியாக ஊபரை முடிச்சாச்சு. மொத்தமாக நம்ம இப்போ வரைக்கும் $125 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த வீக்கோட இன்கம். மண்டே நான் ஊபர் பண்ணலை, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே இன்றைக்கி 2 நாள் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு 8 மணி நேரம் 11 நிமிஷம் பண்ணியிருக்கேன். டியூஸ்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 54 நிமிஷம் பண்ணியிருக்கேன். அகெயின் வெனஸ்டே வந்து ஒரு 4 மணி நேரம் 18 நிமிஷம் நான் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து இன்றைக்கி மட்டும் $125.60 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6,500 rupees. 4 hours நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 6,500 rupees வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். மக்களே, ஏதோ ஒரு ரீசன்னால என்னோடய மைக் வந்து கட் ஆகிடுச்சு. அதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நான் பேக்கில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் பண்ணது வந்து இந்த வெனஸ்டேவோட ஏர்னிங் தான். மண்டே டு ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏர்னிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ இன்றைக்கி எப்படி ஒரு நாளோட ஏர்னிங்கை நான் உங்களுக்கு வந்து லைவாக காமிச்சனோ அதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் என்னோடய ஹோல் வீக்கோட ஏர்னிங் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஊபர் பண்ணணும் அப்படின்றதாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஊபர் பண்ணுறதை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.